ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, ஜோதிடம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். அதாவது ஜோதி கூட்டல் திடம். ஜோதினா என்ன? ஒளி. திடம்னா என்ன? வலிமை. அதாவது ஒளியினுடைய வலிமை. அதாவது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு உயிர்களுக்கும் அல்லது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பிரபஞ்சத்தினுடைய ஒளியை எந்த அளவுக்கு ஈர்த்து கொள்ளக்கூடிய வலிமை இருக்கிறது என்று தெரிந்து கொள்வதுதான் ஜோதிடம். இதைத்தான் நாம் ஜோதிடம் வாயிலாக தெரிந்து கொள்கிறோம். அப்படி இது ஒளி அலைகள் பிரபஞ்சத்திலிருந்து எங்கே இருந்து வருது அப்படின்னா, அதுதான் அந்த 7 கிரகங்கள். 7 கிரகங்கள்ல முக்கியமானது சூரியன். சூரியனை தவிர மற்ற 6 கிரகங்களுக்கு சொந்தமான ஒளி கிடையாது. சூரியனுக்கு தான் சுய ஒளி உண்டு. சூரியனுக்கு இருக்கக்கூடிய ஒளியை வாங்கி மற்ற 6 கிரகங்களும் அதன் தன்மையில் பிரதிபலிக்கின்றன. அப்போ மொத்தம் 6 + 1 சூரியனோட சேர்த்து 7 கிரகங்களுடைய ஒளி அலைகள். இந்த 7 கிரகங்களுடைய ஒளிக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு. சூரியனுடைய ஒளி நம்ம மேல படுதுன்னா அதுக்கு ஒரு தன்மை, சந்திரனுடைய ஒளி நம்ம மேல படுதுன்னா அதுக்கு ஒரு தன்மை. இனி இந்த ஒளியின் அளவு எந்த அளவுக்கு நாம் கிரகித்துக் கொள்ளக்கூடிய சக்தி நமக்கு இருக்கிறது, அதை தெரிந்து கொள்வதுதான் ஜோதிடம். இனி இது அப்ப சூரியனும் சந்திரனும் என்னைக்குமே வானத்துல இருக்கு. நாம எல்லாரும் மேலும் இந்த ஒளி பட்டுக்கிட்டு தான் இருக்கு. அப்போ எல்லாருக்கும் இந்த ஒளி கிடைக்கணுமே, ஏன் கிடைக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம பறக்கக்கூடிய நேரம், எந்த இடத்துல பறக்கிறோம் அப்படிங்கிற அந்த நேரத்துல எவ்வளவு ஒளியை நமக்கு கிரகித்துக் கொள்ளக்கூடிய சக்தி கிடைக்கிறது, அதை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது. அப்போ ஒரே நாள் ஒரே நேரத்துல பிறந்தவங்க கூட ஒரு கொஞ்சம் தூர இடைவெளியில வித்தியாசமா பிறந்திருந்தா கூட அவங்களுக்கு 2 பேருடைய வாழ்க்கை ஒரே மாதிரியாக இருக்காது. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த ஒளி அலைகளோட கிரகிக்கக்கூடிய தன்மை. இப்போ ஒரே நாள் ஒரே நேரம், உதாரணமாக நாளைக்கு ஒரு குழந்தை சென்னையில் பிறக்குதுன்னு வைங்க. சென்னையில் மதியம் 2 மணிக்கு பிறக்குது நாளைக்கு ஒரு குழந்தை. அதே நேரத்தில் பெங்களூரில் மதியம் 2 மணிக்கு ஒரு குழந்தை பிறக்குது. 2 குழந்தையினுடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரே நேரம் தான் பிறக்குது. ஏன் அப்படின்னா, அந்த இடம் வித்தியாசப்படுது. இடத்தை பொறுத்து என்ன வித்தியாசப்படும் அப்படின்னா, இந்த ஒளியினுடைய கிரகிக்கக்கூடிய தன்மை வேறுபடும். அதனாலதான் ஒரே நேரத்தில் பிறந்தக்கூடிய குழந்தைகள், சில சமயம் இரட்டை குழந்தைகள் கூட அவருடைய வாழ்க்கை ஒன்று போல் இருப்பதில்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை ஒன்று போல் இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த ஒரு மத்திய வயதுகள் வரும்போது வாழ்க்கை திசை மாறி போயிடும். அதுதான் அந்த இரட்டை குழந்தைகளுக்கு கூட அவர்களோட வாழ்க்கை ஒன்று போல இல்லாமல் இருப்பதற்கு காரணம். அப்படின்னா இந்த ஒளி அலைகள் கிரகிக்கும் தன்மை ஏன் அப்படி வேறுபடுது இடத்துக்கு இடம் அப்படின்னா, பூமி எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. ஒரு இடத்துல உயரமாகவும், ஒரு இடத்துல பள்ளமாகவும், ஒரு இடத்துல சமமாகவும், இப்படி ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்தாப்புல மாறிக்கிட்டே இருக்கு. அதன் அடிப்படையில சூரியனையும் சந்திரன் மற்ற கிரகங்களுடைய ஒளியை ஈர்க்கக்கூடிய தன்மை அந்த பகுதிக்கு வேறுபடும். அதனால ஒவ்வொரு குழந்தையும் அந்த பிறக்கக்கூடிய இடத்தை பொறுத்து அதனுடைய கிரகிக்கும் தன்மை வேறுபடுவதனால அவங்களுடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும். இதுதான் ஜோதிடம். இதைத்தான் நாம ஜோதிடம் மூலமா, கணிதம் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்று பல்வேறு ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோக்களை எல்லாம் ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும்